வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய தத்துவ பாடல்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தான், சம பாட்டு, சரியான பாட்டு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். அந்த பாடலும் நல்லா இருக்கும். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா. அந்த லைன் சூப்பரான லைன் இல்ல. அப்புறம் இன்னொரு லைன் வரும், இல்லை என்போர் இருக்கை இல்லை, இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். காசு இருக்கிறவங்க, ஆமா, காசு இருக்கிறவன் இல்லம்பா, இல்லாதவன் இருக்கு தர்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவான். அப்படி ஒரு மனிதர்கள் அப்ப இருந்தாங்க. தரை மேல் பிறக்க வைத்தார், அதே படகோட்டி படத்துல தான் தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் அப்படின்னு. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். அதாவது மீனவ மக்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு சோகமா சொல்லியிருப்பார். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை, அந்த லைன் வரும். கடல் நீர் நடுவே பயணம் போனால், அந்த லைன் நல்லா இருக்கு. அதாவது மீனவ மக்களுடைய வாழ்க்கை அது கண்ணீரோட சொல்லியிருப்பார். கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை, உறவை கொடுத்தவர் அங்கே. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு, இந்த எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தீங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் பயங்கர ஏழைகள் வேதனை பட மாட்டார். இது எல்லாரும் கேட்டாங்க இந்த பாட்டு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். அதாவது எம்ஜிஆர் அரசியலுக்கு வர்றதுக்கு இந்த பாட்டும் ஒரு காரணம். அது இந்த இடத்துல வாலி சார் ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருல. வாலி சார் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்துட்டால்னு அவர் எழுதிட்டாரம்மா. எழுதின உடனே ஒருத்தர் அந்த பாட்டை கேட்டுட்டு, அது எப்படி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நீ எப்படி எழுதுற, அவன் ஆணையிட்டா அது நடந்துடணும், அப்படி இருக்கிறவன் தான் ஆணையிடுவான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் நீ எப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வாலி சார் சொன்னாரம்மா, ஆணையிடுறது எல்லாமே எல்லாம் நடந்துறது கிடையாது, ஒரு சில விஷயங்கள் தான் நடக்குது. அப்படி பாக்குறப்போ நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்பதான் ஏழைகள் வேதனை பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஆணையிடுறதுனால அது நடக்கும்னு சொல்லிட முடியாது. அவன் எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் அப்படி சொல்றாரு வாலி சார். அது அந்த பாட்டை பாத்தீங்கன்னா சாட்டையால் அடிப்பார் தெரியுமா, நம்பியார. அந்த காட்சியை ரசிக்காதவங்க யாருமே இல்ல. இப்ப கூட அந்த ஜனநாயகன் அந்த படத்தோட போஸ்டர்ல விஜய் கையில சாட்டையை வச்சுட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு போட்டிருப்பாங்க போஸ்டர்ல. இந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் அதற்காக, அந்த பாடல் சந்திரோதயம் படத்துல புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக. அதுல எப்படின்னா அந்த ஏழைகள் வாழ்ற குடிசை இருக்குல்ல, அங்க பாடுவார் எம்ஜிஆர். அதாவது ஏழைகள் நம்ம எல்லாம் படுற வேதனை நாம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆண்டவன் படைச்சது நமக்கும் தான். ஆண்டவன் பூமியை படைச்சது பணக்காரங்க இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஏழைங்க நாம இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஆட்டுக்குடியை கையில தூக்கிட்டு அப்படின்னு வைப்பாரு. அது சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு போவாங்க. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது, கடவுள் ஏன் கல்லானார் அந்த பாட்டு. மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே, அது லிரிக்ஸே வேற லெவல்ல. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு படத்துல வரும். அந்த ஜெயில இருந்து பாடுவாரு. அதாவது செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போயிருவாரு. அந்த பாடல் அந்த இடத்துல பாடுவார், ஜெயில பாடுவார். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, இது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நம்ம குற்றவாளி இல்ல நிரபராதின்னு சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும். ஆமா, வரும் இல்லையா? செய்யாத குற்றத்துக்கு உள்ள போயிட்டோம், நாம நிரபராதின்னு சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும். அதையும் சொல்லியிருப்பாரு. இப்ப நான் ஏன் பிறந்தேன் அந்த படத்துல
நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன். அது அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் புது பாட்டு மாதிரி இருக்கும் 70கள்ல. ஏன்னா சங்கர் கணேஷ் மியூசிக் போட்டுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி MS விஸ்வநாதன் அப்படிதான் போட்டாரு. அது ஒரே மாதிரி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் டியூனை வந்து புதுசா போட்டிருப்பாருன்னு வைங்க சங்கர் கணேஷ். அவங்க சூப்பரா போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து நாடென்ன செய்தது நமக்கு, நீ கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு பாடியிருப்பார். இது நாட்டுக்காக பாடின பாட்டா? ஆமா. நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு. அப்புறம் ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு சீன்ல வந்து குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நட பிடிக்கும். அப்ப வந்து பாடுவாரு, 10 திங்கள் சுமந்தாலே அந்த அன்னை வந்து பெருமைப்பட வேண்டும். 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். நீ வந்து நல்ல நிலைமைக்கு போனா அந்த உலகம் வந்து உன்னை பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த குழந்தைக்கு சொல்லுவாரு. அந்த குழந்தை அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடும். அவங்க அம்மா வந்து அப்பவே இப்ப இருக்கிற அம்மாக்களே வந்து அப்படிதான் பண்றாங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு போலன்னு அடிக்கிறாங்க, அடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நம்ம எல்லாரும் ஒரே குலம், நமக்கு எல்லாருமே நாம எல்லாரும் மனுஷங்க தான், நமக்கு தெய்வம் வந்து ஒண்ணுதான் அப்படின்னு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டே பாடுவார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. அதுதான் சரியான ஒரு எனர்ஜிக்கான ஒரு பாட்டு. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. அந்த காலத்துல வந்து அப்படியே பழைய சென்னையில காட்டுவாங்க. எப்படி இருக்கும், அப்படியே நீட்டா இருக்கும். பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்காது, குடிசைகள் இருக்கும். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓடை குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று பெயரிட்டாங்க. அந்த லைன் எல்லாம் வரும். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அது நல்லா இருக்கும் இந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாடல் வந்து திருடாதே பாப்பா திருடாதே. அந்த படத்தோட பேரு திருடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. அது குழந்தைங்க வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது. உனக்கு திறமை இருக்கும் போது, உனக்கு இந்த திறமை இருக்கா, அதை வந்து செஞ்சு சாதிச்சு காட்டு, திருடாத அப்படின்னு நல்ல வழியை சொன்னது இந்த பாடல்ல. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. அடுத்த பாடல் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். அது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. சினிமா ஸ்கோப் பண்ணி DTS 7.1. அதுல வந்து அந்த பாடல் கேட்டேன், இந்த சிரித்து வாழ வேண்டும் அந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட்ல கேக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் நீ உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. அடுத்த படம் வந்து பெட்ரோல் தான் பிள்ளையா படத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அந்த பாடல் நல்லா இருக்கும். அது குழந்தைங்களுக்கு வந்து பாடுற பாட்டு தான். ஒரு நல்ல லைன் கொடுத்துருப்பாரு, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இந்த அதாவது நம்பிதான் அடுத்த ஜெனரேஷன். ஆமா, அது வந்து குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்கிறாரு. குழந்தைங்க வந்து இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தாதானே நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். அத வந்து அப்பவே சொல்லிட்டாரு, பாடிட்டாருன்னு சொல்லல, பாடிட்டாரு. அப்புறம் இன்னொரு பாடல் வந்து அரசியலங்குமாரி படத்துல வரும் ஒரு பாடல், சின்ன பயலே சேதி கேளடா. சின்ன பயலே சேதி கேளடா. அந்த பாடல்ல வந்து அந்த மூட நம்பிக்கையெல்லாம் வந்து நம்பாத அப்படின்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுது. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று
அந்த மாதிரி மூடர்களுடைய பேச்செல்லாம் நம்பாத. நீ இத நினைச்சிட்டே இருந்து நீ கோழையாவே இருந்துடாத அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்புறம் வேட்டைக்காரன், எம்ஜிஆருடைய வேட்டைக்காரன், அதுல ஒரு பாடல் வரும். அப்படி குதிரையில போயிட்டே இருக்கும்போது ஒரு பாடல், தொப்பி போட்டிருப்பாரு. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் ஒரு உலகத்தில் போராடலாம். குதிரையில போயிட்டு இருக்கும்போது தொப்பி போட்டிருப்பாரு. குதிரையில போயிட்டு அதே மாதிரி தொப்பி போட்டிருப்பாரு. அதே மாதிரிதானே அப்புறம் விஜயம் பண்ணுவாரு வேட்டைக்காரன் படத்துல. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அந்த பாடம் அதுல இன்னொரு லைனு, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அது எப்பேற்பட்ட வரி? மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு சபையில நம்ம நடந்து போறோம்னா நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கணும் சொல்லியிருப்பாங்க. தனிப்பிறவி அந்த பாடத்துல உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, ஒன்றாக்கும் கைகளே, அதாவது உழைப்பவர்களை பத்தி ஒரு பெருமையா சொல்லியிருப்பார். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. அந்த பாடலும் நல்லா இருக்கும். அதாவது உழைக்கிறவங்க ரொம்ப வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, நாட்டுக்காக அந்த மாதிரியான லைன் எல்லாம் வரும். அந்த பாடலும் நல்லா இருக்கு, பாட்டும் நல்லா ஹிட் ஆச்சு. நல்ல நேரம் படத்துல ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த தெருவுல வித்த காட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த யானை வச்சு வித்த காட்டிட்டு இருப்பேன். வயிற்றுக்கு இங்க மனுஷன் இங்க கைத்துல ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் சோறு. வயிற்றுக்காக மளிகை இங்க கைத்தில் ஆடுறான் பாரு. அப்படி அப்புறம் சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பி. இந்த லைன் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் தர்மம் தலை காக்கும், அந்த படத்துல ஒரு பாடல் வரும், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதுவும் தத்துவ பாடல் தான். அது பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி படத்துல வர்ற சிவாஜி கணேசனுடைய தத்துவ பாடல் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த பாட்டையும் பாடியிருப்பாங்க. அவர் கொஞ்சம் சோகமா பாடுவாரு, இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாடுவாரு, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல, இதுதான். அதாவது அதுல அந்த சிவாஜி படத்துல வர்ற பாடல்களுடைய அந்த லைனும் இந்த லைனும் கொஞ்சம் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அடிமை பெண் படத்துல ஒரு பாடல் வரும், ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. அந்த பாடல் லைனும் நல்லா இருக்கும். அந்த பாடல்ல அடிமையா இருக்கிறவங்க கொஞ்சம் வெகுண்டு எழுந்து போன, நான் அடிமை இல்லை, நான் யாருக்கு அடிமை இல்லை அப்படின்னு. அதாவது யாரும் ஏமாந்துடக்கூடாது, ஏமாத்தவும் கூடாது, அடுத்தவங்க கிட்ட இருந்து நீ ஏமாறவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் வச்சிருப்பாங்க. அந்த பாடலும் நல்லா இருக்கும். அந்த அடிமை பெண் படத்துல அது ஒரு தத்துவ பாட்டு. சரி, ஓகே நண்பர்களே, இதே போன்ற இன்னும் நிறைய சினிமா கண்டென்ட்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.